சாந்தி 9/3/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 20/3/2004. குறிப்பாக இந்த வருடத்தை ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழும் வருடமாக கொண்டாடுங்கள். ஒற்றுமையாக இருப்பதுடன் ஒருமுகப்படுத்தலுடன் தந்தையை வெளிப்படுத்துங்கள். இன்று அன்பு கடலானவர் எங்குமுள்ள தனது அன்பான குழந்தைகள் எல்லோரையும் பார்க்கின்றார். தந்தை குழந்தைகளான உங்களுக்காக தனது இதயத்தில் அழியாத அன்பை கொண்டிருக்கின்றார். குழந்தைகளான உங்களிடமும் இதயங்களுக்கு சௌகரியம் அளிக்கும் தந்தையின் மீது உங்களின் இதயங்களில் அழியாத அன்பு உள்ளது. பிராமண ஆத்மாக்களான நீங்கள் மட்டுமே இறைவனின் அன்பிற்கு தகுதியானவர்கள். பக்தர்கள் கடவுளின் அன்புக்காக ஏங்குகின்றார்கள், அவர்கள் அழைக்கின்றார்கள். ஆனால் பாக்கியசாலி பிராமண ஆத்மாக்களான நீங்கள் அந்த அன்பின் பேற்றுக்கு தகுதி வாய்ந்தவர்கள். குழந்தைகளான உங்களிடம் ஏன் விசேடமான அன்பு இருக்கின்றது என்பதை பாப்தாதா அறிவார். ஏனென்றால் இந்த வேளையில் மட்டுமே நீங்கள் சகல பொக்கிஷங்களையும் பொக்கிஷங்கள் அனைத்தின் அதிபதியானவரிடம் இருந்து பெறுகின்றீர்கள். எங்கும் உள்ள அழியாத நிலையான பொக்கிஷங்களின் அதிபதிகளாக இருப்பவர்கள் எல்லோருக்கும் இந்த சங்கம யுகத்து வாழ்க்கையில் பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகவும் விடுதலை பெற்றவராகவும் இருக்கும் ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் நம்பிக்கையை நிறைவேற்றுபவர்களுக்கும் சதா ஒற்றுமை மற்றும் ஒருமுகப்படுத்தல் சக்திகளால் நிறைந்திருக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும். நாலா திசைகளிலும் வெகு தொலைவில் இருந்தும் அன்பும் நினைவுகளையும் கடிதங்களையும் அனுப்பியிருக்கும் குழந்தைகள் எல்லோருக்கும் பாப்தாதா இதயபூர்வமாக அதிகளவு அன்பையும் நினைவுகளையும் வழங்குகின்றார். இத்துடன் கூடவே குழந்தைகள் பலர் மதுவனத்தில் தாம் பெற்ற புத்துணர்ச்சியை பற்றியும் மிக நல்ல கடிதங்களை அனுப்பியுள்ளார்கள். எனவே அந்த குழந்தைகளுக்கும் விசேடமான அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காமல் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் தீவிர முயற்சியாளர் ஆகுவீர்களாக. இதுவரை நடந்த எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். கடந்த காலத்தை பற்றி சிந்திக்காமல் இருப்பது என்றால் தீவிர முயற்சி செய்வதாகும். யாராவது கடந்த காலத்தை பற்றி சிந்தித்தால் அவரின் நேரம், சக்தி, எண்ணங்கள் எல்லாமே வீணாகி போகும். இந்த நேரம் வீணாக்கப்படக்கூடாது. ஏனென்றால் சங்கமயுகத்தின் 2 கணங்களேனும், அதாவது 2 வினாடிகளேனும் வீணாக்கப்பட்டால் நீங்கள் பல வருடங்களை வீணாக்கி விடுவீர்கள். எனவே இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கடந்த காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதென்றால் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருத்தல் என்று அர்த்தம். ஸ்லோகம். ஒவ்வொரு எண்ணமும் மேன்மையானது ஆகும்போது உங்களுக்கும் உலகிற்கும் நன்மை ஏற்படும். அவ்யக்த சமிக்ஞை. சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். ஞானத்தின் எந்த ஒரு விடயத்தையும் அதிகாரத்துடன் அதேவேளை சத்தியத்துடனும் பண்புடனும் பேசுங்கள். தயக்கத்துடன் அல்ல. வெளிப்படுத்தலை ஏற்படுத்துவதற்கு எல்லாவற்றிற்கும் முதலில் உங்களை வெளிப்படுத்துங்கள். பயமற்றவர்களாகுங்கள். உங்களின் சொற்பொழிவுகளில் வார்த்தைகள் குறைவாக இருக்க வேண்டும். ஆனால் அவை தந்தையின் அறிமுகத்துடனும் அவரின் அன்பினாலும் நிறைந்திருப்பதுடன் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருக்க வேண்டும். அந்த அன்பனும் காந்தம் ஆத்மாக்களை இறைவனை நோக்கி ஈர்க்கும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.